லிங்கா திரைப்படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட வலியுறுத்தி திரைப்பட விநியோகஸ்தர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சீமானிடம் நமது செய்தியாளர் மேற்கொண்ட நேர்காணலை காணலாம். லிங்கா படத்தின் மூலம் ஏற்பட்ட நஷ்ட ஈடு செய்ய வலியுறுத்தி விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட குத்தகைதாரர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு திரைத்துறை சார்ந்த மன்சூர் அலிகான், சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்து இந்த உண்ணாவிரதத்துக்கு வருகை தந்திருக்கின்றனர். இப்போது நம்மிடையே சீமான் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இந்த இந்த போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரைத்துறையினுடைய அடித்தளமாக அணிவராக இருக்கிற விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் நேற்று என்னை சந்திச்சு சொன்னாங்க. இப்போ அவங்க இந்த மதிப்புமிக்க திரைக்கலைஞராக இருக்கிற ஐயா ரஜினிகாந்த் அவர் நடித்த லிங்கா திரைப்படத்தை வாங்கி வெளியிட்டதில் ஒரு பேரிழப்பை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அவ்வளவு இழப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் அவர் இப்போ குறிப்பாக பாபா படத்தில் ஏற்பட்ட இழப்பையெல்லாம் அவர் ஈடுகட்டியிருக்கிறார். அதுபோல இப்ப ஐயா கமலஹாசன் அவர்கள் அவருடைய படம் இப்ப அவருக்கு ஈடுகட்டினது, தம்பி விஜய் இவங்கெல்லாம் அவங்க படங்களில் ஏற்படுற இழப்பை முழுக்க விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்பட விடாம ஈடுகட்டியிருக்கிறாங்க. இப்ப அதுபோல ஒரு இதை இதுலயும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. முழுக்க இல்லைனாலும் ஒரு கொஞ்சமாவது எங்களுக்கு சரி செஞ்சு விட்டாதான் நாங்க மீள முடியும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அந்த கோரிக்கை வைக்கும்போது அது நியாயமானதா பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தை தயாரித்த ஐயா ராக்லின் வெங்கடேஷ் அவர்கள் அது இழப்பை தாங்கிக் கொள்வது அவங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்றது அது ஆணவமான பதிலா இருக்கு. அது சரியா இல்லை. இப்போ அந்த இதில் அவரோ அவர் சம்பந்தப்பட்டவர்களோ உடனடியாக பேசி இதை இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இல்லைன்னா அது இந்த பிரச்சனை நீட்டிக்கிற வர எல்லாராலும் நேசிக்கப்பட்டு மதிக்கப்படுகிற மதிப்புமிக்க ஐயா ரஜினிகாந்த் அவருடைய பேருக்கு தான் இது களங்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அதுதான் வேதனையா இருக்குது. அப்போ உடனே இதை இப்போ முடிவுக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் அவங்க போராட்டத்தை நம்ம அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூடுதல் அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உடனடியாக அந்த சிக்கலுக்கு தீர்வு காணுங்கன்னு. அதனால தான் அந்த போராட்டத்தை நம்ம ஆதரித்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். பாபா படத்துல நடிச்சு நஷ்டம் வந்ததுனால விநியோகஸ்தர்கள் எல்லாம் அவர் செட்டில்மெண்ட் பண்ணாருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த படத்துல ரஜினிகாந்த் தயாரிப்பாளர். ஆனா இந்த படத்துல அவர் நடிச்சு மட்டும்தான் இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரிடம் இந்த நஷ்டத்தை கேட்கறது எந்த வகையில உங்களுக்கு பயன் தரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க ஐயா ரஜினிகாந்த் கிட்ட கேட்கல, அவங்க தயாரிப்பாளர்கிட்ட தான் கேட்கிறாங்க. ஆனா லிங்கான்னவனே முதல்ல வர்றது அவர் தான், ரஜினிகாந்த் அவர்கள் தான் நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. இந்த தயாரிப்பாளரை கொண்டுட்டு வந்தது அவங்க தானே முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு தான் இவங்க சொல்றாங்க. நான் கேட்டேன், நீங்க ஏன் அவர் பேரை எடுத்து முன்னிறுத்துறீங்கன்னு. இல்ல, அந்த தயாரிப்பாளரே இங்கே கொண்டு வந்தது அவர் தானே. இப்ப இங்க இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்னா நாங்களே அவங்க வீட்டில் போய் கேட்போம். ஆனா அவர் கர்நாடகால இருந்து வந்திருக்காரு. இப்ப அவர் அலுவலகம் இங்க இல்ல, அவர் அங்கே போயிட்டாரு. இப்ப நம்ம அங்கே போய் கேட்கற முடியல. அப்ப அந்த மாதிரி தொலைத்தொடர்புலையும் நம்ம அழைக்க முடியல. அப்ப அந்த சிக்கல்ல இப்ப என்னன்னா அவர் தான் கொண்டு ராக்லின் வெங்கடேஷ் தயாரிப்பாளர் சொல்லிடுறாரு. அதனாலதான் இவங்க இந்த கோரிக்கையை அவர்கிட்ட வலியுறுத்துறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவர் எங்களோட பேசுவாரு அப்படிங்கறத இவங்களோட எதிர்பார்ப்பு.